ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா நடிப்பில் உருவாயிருக்கும் கருப்பு படத்தோட திரை விமர்சனம் பார்க்கணும். இந்த படத்தோட கதை சுருக்கம் பார்த்தீங்கன்னா, கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் சென்னைக்கு வராங்க. கையில வரவுக்கு ஒரு நகையோட அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்காக சென்னைக்கு வராங்க. வந்த இடத்துல நகையை தொலைச்சிடுறாங்க, திருட்டிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்களும் ஆக்ஷன் எடுத்து திருடர்களை பிடிச்சி நகையை மீட்டுறாங்க. நகையை கோர்ட்டு மூலயமா வாங்கிக்கிட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. கோர்ட்டுக்கு இவர் போய் பார்க்குறப்ப அங்க கோர்ட்டே தன்னுடைய ராஜ்யமா தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்க பேபிங்கிற வக்கீலா நடிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அவர் சொல்றதான் ஜட்ஜு மகனும் எல்லாரும் கேட்குற மாதிரியா அங்க அவரு ஒரு கட்ட பஞ்சாயத்தை நடத்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நொந்து போய் தன் நகையை மீட்ட முடியாம அலைஞ்சிட்டு இருக்க அந்த அப்பா கேரக்டர்ல வர மலையாள ஆக்டர் இந்திரஜித் போய் கோர்ட் வளாகத்துல உள்ள கருப்பணசாமிகிட்ட தன்னுடைய மனக்குமுறல்களை சொல்லி அழுகுறாரு. அதுக்கப்புறம் கருப்பணசாமி மனம் இறங்கி கருப்பா அவதாரம் எடுத்து சூர்யா கோர்ட்டுக்கு வக்கீலாவே வராரு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜிக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் பேக்ரவுண்டில் எழுதியிருக்க ஸ்க்ரீன் பிளே, கோர்ட்டில் என்னென்ன நடக்குது, இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவை படத்தில் அழகாக பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காகவும் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது சாமானிய மக்களுக்கு. ஏன்னா கோர்ட் பக்கம் அதிகமாக யாரும் போயிருக்க மாட்டாங்க. கோர்ட்டுக்கு போகிறதே ஒரு பெரிய தண்டனம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை பார்த்தோன்னே தெரியும். ரெண்டாவது, நன்மைக்கு தீமைக்கு நடக்கிற போராட்டம் தான் இந்த படத்தோட கதை. ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிச்சிருக்காரு. அவர் கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா அந்த நக்கல்தனமா குசுமுத்தனமா காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. பட் இந்த கதைக்கு ஒரு ஹீரோ கடவுளா அவதரிச்சு வர்றதுனால கடவுளுக்கு நிகராக சண்டை இது பண்றவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வில்லனா இருந்தா, ஸ்ட்ராங்கான அழுத்தமா எழுதியிருந்தா இந்த கேரக்டரை இன்னும் படம் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அதே தவிர சூர்யாவோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வரும். ஆனால் சூர்யா வந்ததுக்கு அப்புறம் தியேட்ரிக்கல் மூமெண்ட் தான். ஒவ்வொரு சீனும் அப்படியே அள்ளி ரசிகர்கள் கைத்தட்டை அள்ளிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இடத்துலையுமே அவர் பரவாயிக்காம பண்ணிட்டு போயிட்டாரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸை, ஆக்ஷன் ஆகும், அந்த பஞ்ச் டைலாக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட மாஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இது சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் படம் தான். படத்துல ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று RR சாயமங்க. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. பாடல்கள் பெருசா 1-2 பாட்டு சரியில்லைனாலும் இந்த கருப்பணசாமிங்கிற பாட்டு படத்துக்கு பெரிய ப்ளஸ் RRல அப்படியே எங்கெங்க தேவையோ அங்கெங்கெல்லாம் நல்லா பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்துல சைலண்டாக போய் எங்க அந்த கருப்பணசாமி வைப் போடுறப்பெல்லாம் நல்லா ஒரு பூஸ்டான மியூசிக்கை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான படம் தான். அதுக்கு தகுந்த மாதிரியே கொடுத்துருக்காரு. ப்ளஸ் படத்தோட ஒளிப்பதிவு, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அருமையாக பண்ணியிருக்காரு. கருப்பணசாமி வர செல்லாம் அந்த ரெட்டோனோட பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்கு. பார்க்கவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்டான படமாக நமக்கு விஷுவலாக காமிச்சு கொடுத்துருக்கு. எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காங்க. திரிசா நடிச்சிருக்காங்க. திரிசா கேரக்டர் பெருசாக ஆனால் அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது. படத்தில் 3 பேருக்கு தான் ஒரு ஆக்டிங்கு. கேரளாலேருந்து வர அந்த இந்திரஜித் மலையாள ஆக்டர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். இனி நிறைய படங்கள் அவரை பார்க்கலாம் தமிழ் படங்கள்ல. ஆர்ஜே பாலாஜி, சூர்யா, இவங்க 3 பேருக்கும் உள்ள ஸ்கோப் தான் இந்த படத்தோட கதை. டைரக்டரா ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் ஹாஃபை நல்லா அப்படியே ஒரு டோனை கொண்டு கதையை செட் பண்ணி இன்ட்ரோ பிளாக்ல ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டோட முடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபும் போறப்ப அந்த கோர்ட்ல நடக்கிற சீன்கள், சில கேஸுங்கள், இவருக்கு அவருக்கு நடக்கிற போராட்டங்கள் அப்படின்னு கொண்டு போயிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அதை நல்ல சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். ஆனா படமா பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வேற ஒருன்னு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் லேக் ஆகுது. லேக் ஆகிறப்ப அப்பப்ப அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்னா சில சீன்கள், சில ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. தேட்டரில் ஒரு ரசிக்கக்கூடிய படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது கோடைக்கால விடுமுறையில் வந்திருக்கு. இது ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு என்டர்டைன்மெண்டான படம் தான். சூர்யாவுக்கு இது ஒரு வெற்றி படம் தான்.